என் சகோதர சகோதரிகளே, சில நிமிடங்கள் என் கவிதையை ரசியுங்கள். உங்கள் இதயம் மலரும், உங்கள் மனம் மௌனத்தை அடைகாத்து கொள்ளும். வாழ்க்கை மெல்லியதாக தோன்றும், கற்பனைகள் வற்றாத ஜீவநதியாய் கங்கை யமுனையாய் ஓடும். இதுவரையில் நாம் எத்தனையோ விதமான மதுவை தயாரித்திருக்கலாம். ஆனால் மனைவியின் அன்பை விட மிகச்சிறந்த மது இந்த உலகத்தில் இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். எனவே இந்த நிஜத்தை கருவாக கொண்டு மனைவியின் அன்பை மதுவாக சற்று மாற்றியிருக்கிறேன். அதை இன்னும் மெருகூட்டி கோப்பைகளாக வடித்திருக்கிறேன். கோப்பைகளுடன் நான் என்னும் தலைப்பில் கவிதையை ஓவியமாய் வரைந்திருக்கிறேன். வைர வரிகளால் தீட்டிருக்கிறேன். கவிதையின் தொடக்கத்திற்கு முன்பு மனைவியை பற்றி சில துளிகள். மனைவி என்றால் சுகம், மனைவி என்றால் முழுமை, மனைவி என்றால் முழுமதி நிலா, மனைவி என்றால் 3 முடிச்சியில் செதுக்கி கொடுத்த சிற்பம், மனைவி என்றால் தேவதை, மனைவி என்றால் அறம்பொருள் இன்பம், மனைவி என்றால் ஒரு ஆணுக்கு கிடைத்த முழுமையான ஒரு உலகம். அதனால் மனைவியை படியுங்கள், மனைவியை நேசியுங்கள், மனைவியுடன் பழகுங்கள். இந்த இணையதளமே உங்கள் கைக்குள் அடக்கம். கவிதை ஆரம்பம். கோப்பைகளுடன் நான் என்னும் தலைப்பில். அவள் அங்கே தொலைவாகச் செல்கிறாள். ஆனால் கண்களை தீண்டுகிறாள், காதுகளை ஈர்த்துக்கொள்கிறாள். மூக்கின் வழியாய் என் சுவாசக்காற்றாய் நுழைந்து என் இரத்தத்தில் அவளும் என் வெள்ளையனும் சிவப்பனுமாக இரண்டர கலந்து விடுகிறாள். இதயம் நோக்கி வலம் வந்து வயிற்றில் பாலை வார்த்து என் உடல் பொருள் ஆவியில் முத்திரையாய் பதிந்து விடுகிறாள். தனிமை என்னை குடைவி தழுவி கொஞ்சும் பொழுது என் உதடுகளால் அவள் பால் அசைபாட வைத்து விடுகிறாள். மூளை முணுமுணுக்க, இதயம் படபடக்க, எங்கே என கண்களை துடிதுடிக்க வைத்து விடுகிறாள். கால்கள் விறுவிறுக்க, வாய் மடமடக்க, கற்பனையை அறுசுவைக்க வைத்து விடுகிறாள். அவள் மாது எனும் கால் உடைத்து மதுரசமாக்கி கோப்பையில் ஊற்றி கொடுத்தது என் கவிதை. முதல் கோப்பை ஆரம்பம். குடித்தேன் அவளது அவள் மது. என் உச்சி முதல் பாதம் வரை தொட்டுவிட்டு சுண்டிவிட்டது. மனமும் உடலும் சுதியோ ஏறிவிட்டது. என் மூளை முடுக்கும் அவள் எண்ணம்தான் நிறைவேறிவிட்டது. என் உடல் தள்ளாடி தள்ளாடி அவளைப் போலவே என்னையும் அண்ணன் நடை போட வைத்து விட்டாள். இரண்டாவது கோப்பைக்கு. கரடு முரடும் மெத்தை போல் இருக்கிறது. தொலைவாக இருந்தவள் பக்கத்தில் வந்து என்னை சாய்த்து விட்டாள். சொர்க்கத்தில் நான் விழுந்து விட்டேன். சொர்க்க வாசல் திறந்து விட்டது. இப்பொழுது அவளும் நானும் சிதம்பரத்தில் நடன அரங்கேற்றம், சிவனும் பார்வதியாய். சில மணி நேரங்களுக்கு பிறகு அரங்கேற்றம் முடிந்தது. கைத்தட்டலும் முடிந்தது. அதைப் போலவே இரவு நிறைந்து வடிந்தது. கனவுகள் கலைந்து முடிந்தது. சொற்பனம் கோப்பைகளோடு இரண்டர கலந்தது. அவள் முந்தானி துளைய துளைய என் கோமணம் அவிய அவிய இரண்டாவது கோப்பை அரங்கேறி வடிந்தது. அப்பொழுதே மூன்றாவது கோப்பைக்கு பச்சை கம்பளம் விரித்தது என் ஆசை. ஆசையில் நான், அருள் புரியும் அம்பிகையாய் அவள். மூன்றாவது கோப்பையில் சுகம் சுகம் சுகம்.